இதற்கு பிறகு சரியாக ஒரு 7 வருஷம் இருக்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். மிக தெளிவாக இந்த யுத்தம் முடிஞ்சு 7 வருஷம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கு கடைசி காலம், அது முடிந்த பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதம் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக இந்த கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசமும் இருக்கிறது, ரஷ்ய தேசமும் இருக்கிறது. இதில் அடுத்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் இப்போ நீங்கள் நான் வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் 2500 வருஷங்களுக்கும் 2000 வருஷங்களுக்கும் முன்பாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள், இன்று நேற்று எழுதப்பட்டது அல்ல. இந்த யுத்தத்தை பற்றி நீங்கள் பார்க்கிறது 2023 பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்டது 2500 வருஷங்களுக்கு முன்பாக. 2500 வருஷத்துக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது ரஷ்யாவோடு கூட ஒரு மிக முக்கியமான நாடு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நாடு? வாசியுங்கள். எசேக்கியேல் 38:5 வாசியுங்கள். 38:5 வாசியுங்கள். அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்களோடு கூட பெர்ஷியரும் என்று வேதம் சொல்லுகிறது. ரஷ்யாவோடு கூட இருக்கிற முதல் பெரிய நாடை குறித்து வேதம் சொல்லும் போது முதல் வார்த்தையே பெர்ஷியா என்று இருக்கிறது. கவனியுங்கள். இந்த பெர்ஷியா என்கிற பெயர் எந்த நாட்டுக்குரியது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம். 1935 வரைக்கும் அதனுடைய பெயர் பெர்ஷியா. இன்று அந்த பெர்ஷியா என்கிற பெயர் தான் 1935க்கு பிறகு ஈரான் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஷா மன்னருடைய ஆட்சி காலத்தில் அந்த பெயர் மாற்றப்பட்டு ஈரானாக மாற்றப்பட்டது. அது வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியா. இந்த பெர்ஷியா என்று சொல்லக்கூடிய ஈரான் யாரோடு கூட இருக்கும்? ரஷ்யாவோடு கூட இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 1935 இருந்ததான அந்த ஷா மன்னர் முழுக்க அமெரிக்க ஆதரவாளர். ஈரானில் இருக்கிறதான எண்ணெய் கிணறுகளை எல்லாம் அவர் காலகட்டத்தில் அமெரிக்க தேசம் கண்டுபிடித்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் 1970கள் அயதுல்லா கொமேனி வந்து அந்த நாட்டை பிடிக்கிற வரைக்கும் அது அமெரிக்க சப்போர்ட்டராக இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த நாடு கடைசியாய் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வரும் என்று சொல்லி. அயதுல்லா கொமேனிக்கு பிறகு இந்த நாடு ரஷ்ய ஆதரவு நாடாக மாறியது, அமெரிக்க எதிர்ப்பு நாடாக மாறியது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஈரான் ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற நாடு. ஈரானில் இருக்கிற அணு உலைகள் அத்தனையும் ரஷ்யா கட்டி கொடுத்தது. இந்த நாடு தான் ரஷ்யாவோடு கூட முதல் நாடாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போவும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஈரானுக்கு ரஷ்யா பாராட்டுகிறதான நட்பு மிக பெரியது. எந்த அளவுக்கு மிக பெரியது என்று சொன்னால், இந்த ஈரானோடு கூட கடாஃபி, லிபியா போன்ற நாடுகள் இருக்கும் என்று நாம் வாசித்தோம் 5வது வசனத்தில். அவர்களோடு கூட பெர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் என்று இருக்கிறது. இந்த கடாஃபி தான் லிபியாவோட அதிபராக இருந்தார், இப்பொழுது இல்லை. இவர்கள் எல்லாம் ரஷ்யா ஆதரவு பெற்றவர்கள். இந்த கடாஃபியை ஒரு காலத்தில் புரட்சி ஏற்படுத்தி அமெரிக்கா கொன்று போட்டது என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆனால் கடாஃபியின் காலத்தில் எல்லாம் இந்த பிரச்சனைகள் வரும்போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஈரானுக்கு அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை மட்டும் கொடுத்தார். இதை நீங்கள் பார்ப்பது அவர் கொடுத்த அறிக்கை. கடாஃபியை கொல்ல நேட்டோ முயற்சிக்கிறது என்று சொன்னால், அது மாத்திரமல்ல இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் ஆதரவாக மிக காரியங்களை செய்தார். ஆனால் மிக முக்கியமாக ஈரான் என்று வரும்பொழுது ரஷ்யாவுடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இது ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறதான மிக முக்கியமான காரியம். இங்கே அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுடைய எதிரிகள் எங்களுடைய எதிரிகள் என்று சொல்லுகிறார்கள். சமீபத்தில் இஸ்ரேலுடையதான மிக முக்கியமான ஒரு சிலர் 40 பேர் ரஷ்யா தேசத்திற்கு சுற்றுலா சென்றபோது அவர்கள் ரஷ்யாவினுடையதான ஏர்போர்ட்டிலே நிற்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்களை 5 மணி நேரம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தி கடைசியாய் அவர்களை ரஷ்யா தேசத்துக்குள் வர அனுமதி கொடுக்காமல் அவர்களை மீண்டுமாக இஸ்ரேல் தேசத்துக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை நடத்தின விதம் மிக மிக மதிப்பு குறைவாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தை, அதில் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி என்று சொல்லி
சம்பந்தம் இல்லாமல் அந்த நாட்டுக்கு சுற்றுலாக்கு வந்ததான ஒரு 40 பேரை தங்கள் நாட்டுக்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஈரானுக்காக ரஷ்யா எடுத்த வெளிப்படையான மிக முக்கியமான ஒரு மூவ், இது மிக முக்கியமான ஒரு நகர்வு. அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை, ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி. கவனித்துக் கொள்ளுங்கள், ரஷ்ய தேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு ஆதரவு, அமெரிக்க தேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரானுக்கு ஆதரவு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தலைகீழ் இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொன்னபடியே கடைசி காலத்தில் ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக மிக முக்கியமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ரஷ்யா ஈரானுக்காக யுத்தங்களை செய்ய தயாராக இருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ரஷ்யாவுடைய கப்பல்களும் இப்பொழுது ஈரானுடைய எல்லைகளுக்குள்ளே வந்து நிற்கிறது. கடைசியாக எசேக்கியேல் 38-39 சொன்னபடியே மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. ஆண்டவர் முன்னுரைத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் நிறைவேறுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சொன்னபடியே கடைசி காலத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வர வேண்டிய ரஷ்ய தேசம் எழும்பி விட்டது. அதற்கு ஆதரவாக ஈரான் தேசமும் இறங்கிவிட்டது. இந்த யுத்தம் எதற்காக நடக்கும்? அடுத்த கேள்வி, இந்த யுத்தம் எதற்காக நடக்கும்? இஸ்ரவேலிலே இன்னைக்கு நிறைய யுத்தங்கள் நடந்தது என்று சொல்லி பார்த்தோம். 1948 தேசத்துக்கான யுத்தம், 67 தலைநகருக்கான யுத்தம், இப்படி நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த யுத்தத்தை குறித்து பர்டிகுலராக கர்த்தர் ஒரு வார்த்தையை முன்குறிக்கிறார். வாசிங்கள், எசேக்கியேல் புஸ்தகம் 38 அதிகாரம் 8வது வசனத்தில் நெடுநாள் பாழாய் கிடந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதிலிருந்து வாசிங்க பார்ப்போம். நெடுநாள் பாழாய் கிடந்துன்னு இருக்கு, வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இதுதான் ஆண்டவர் பர்டிகுலர் அந்த யுத்தம் எதுக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல் 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2 வாசிங்கள். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. 2 வசனத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், கடைசி நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலுக்கு மலைகளுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த யுத்தம் எப்போ தொடங்கிற்று? அந்த யுத்தம் தொடங்குறதற்கு காரணம் என்ன? அதான் பார்க்க போகிறோம். முதலாவது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் கடைசி நாட்களில் வரும். இஸ்ரவேல் தேசமே கடைசி நாட்களில் தான் வரும். அவர்களுக்கு விரோதமாய் வடபுறத்திலிருந்து ரஷ்யா எழும்பி வரும். அவர்களுக்கு ஆதரவாக ஈரான் தேசம் இருக்கும். இந்த யுத்தம் இப்பொழுது எதற்காக நடக்கும்? அடுத்த கேள்வி, எதற்காக நடக்கும் என்று சொன்னால், இஸ்ரவேலில் உள்ள மலைக்காக நடக்கும். இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாய் நீ வருவாய். 2வது சொல்வது, இஸ்ரவேலில் மலைகளிலே உன்னை வரவும் பண்ணி என்று வசனம் சொல்லுகிறது. எந்த மலை எதற்காக வந்தது என்று சொல்லி பார்த்தால், நீங்கள் பார்க்கிற இவைகள் 2ம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடியதான மலைகள். ஒன்று டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள், இன்னொன்று கோலன் ஹைட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 2 மலைகளும் இஸ்ரவேலுடைய வசத்துக்குள் இருக்கக்கூடியதான மலைகள். 1967க்கு முன்னாடி வரைக்கும் அந்த டெம்பிள் மவுண்ட் என்கிற மலை இஸ்ரவேலிடம் இல்லை. அது யோர்தானுடைய வசத்தில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஐநா வசம் இருந்தது. இந்த கோலன் ஹைட்ஸ் என்கிற மலை சிரியா தேசத்தின் வசம் இருந்தது. ஆனால் இப்பொழுது 2 மலைகளும் இஸ்ரவேல் வசம் இருக்கிறது. இந்த 2 மலைகளையும் கொடுக்க சொல்லித்தான் உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலை சொல்லுகிறது. ஆனால் வசனத்தின்படியும் சரி, இன்னைக்கு உள்ள யுத்த சட்டத்திட்டத்தின்படியும் சரி, இந்த மலைகள் 2ம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானவைகள். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி கீழே இருக்கு பாருங்க, கோலன் ஹைட்ஸ் சிரியா பகுதி. இது ஒரு யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசம் அதை பிடித்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிரியாவுடைய ஒரு பகுதி, அதை நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இது எங்களுக்கு சொந்தமானது. அது மட்டுமல்ல, அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்கவில்லை. 1920களில் ஜெனீவாவில் போடப்பட்டதான யுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு யுத்தம் முடியும் போது ஒரு நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதோ அது அவர்களுக்கு சொந்தம் என்று அர்த்தம். அதன்படி இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியில் யுத்தம் நடந்தபோது சிரியா தேசத்தினுடைய அந்த பகுதியை இஸ்ரவேல் பிடித்தது. அன்னையிலிருந்து அந்த பகுதியில் அது இருக்கிறது. வசனத்தின்படி, ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அது அவர்கள் எல்லைக்குள் இருந்தாலும் கூட அவர்கள் யுத்த முறைமையின்படி தான் அதை பிடித்திருக்கிறார்கள். எனவே இதை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து ஏறக்குறைய 150 நாடுகளுக்கு மேலே இந்த பகுதியை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஐநா சபையிலே ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக.
ரெண்டாவது நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மலை தான் மேலே பார்க்கக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் அல்லது தேவாலய மலை என்று சொல்வார்கள். இந்த மலையில்தான் 2 தேவாலயங்களும் இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயமும் செருபாபேல் கட்டின தேவாலயமும் இந்த பகுதியில் தான் இருந்தது. முதலாவது சாலமோன் அங்கே தேவாலயத்தை கட்டினார். நேபுகாத் நேச்சார் அதை இடித்து விட்டார். இரண்டாவது 70 வருஷம் அந்த காலகட்டத்தில் செருபாபேலை கொண்டு கத்தர் 2வது தேவாலயத்தை கட்டினார். அதை கிபி 70 தீத்துராயன் எடுத்து விட்டார். அதற்கு பிறகு 900 வருஷம் அங்கே எந்த வழிபாட்டு தலமும் இல்லாமல் இருந்தது. கிபி 1000 அந்த காலகட்டங்களிலே அங்கே ஒரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இந்த 1000 வருஷமாக அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது. இப்போ அந்த வழிபாட்டு தலத்தை, அந்த மலை அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசமும் பாலஸ்தீன தேசமும் சண்டை போடுகிறது. எதனால் இந்த சண்டை வருகிறது என்று சொல்லி பார்த்தால், எங்கள் வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது, எனவே அந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாலஸ்தீனர்கள். இஸ்ரவேல் சொல்லுகிறது, யுத்தத்தில் இந்த மலையை நாங்கள் சேர்த்து பிடித்திருக்கிறோம், இந்த மலை எங்களுடையது, வழிபாட்டு தலம் வேணா உங்களது, மலை எங்களது. அது மட்டுமல்ல, எங்களுடைய வேதத்தின்படி 3வது தேவாலயம் ஒன்று வர வேண்டும். அதற்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேலுக்கு இன்னொரு தேவாலயம் வரும் என்று அர்த்தம். 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டும் பலி, மீண்டுமான தேவாலயம் வரும் என்று அர்த்தம். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல 3வது தேவாலயம் வரும் என்று இஸ்ரவேலர்கள் நம்புகிறார்கள். அப்படித்தான் வசனமும் சொல்லுகிறது. எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு உங்கள் வழிபாட்டு தலம் இருக்கு, ஒரு நாள் எங்களுடைய வழிபாட்டு தலம் 3வது தேவாலயம் கண்டிப்பாக இங்கே வரும், இந்த மலை நாங்கள் தரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வசனத்தின்படி இந்த மலை இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. நாம் எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இந்த ஆலயம் எங்கே கட்டப்பட்டது, எப்பொழுது, எந்த இடம் என்பதெல்லாம் மிக துல்லியமாய் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மோரியா என்னும் மலை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மோரியா என்னும் மலை அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை உள்ளடக்கியது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அந்த இடம்தான் மோரியா மலை. 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அந்த மோரியா மலையில்தான் தாவீது அந்த மலையை ஓர்னான் களம் என்கிறதான எபூசியன் கையிலே விலை கொடுத்து வாங்குகிறார். அந்த விலை கொடுத்து வாங்கின மலையில்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய முற்பிதாக்களுடையது, நாங்கள் விலை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறோம். சரி, நீங்கள் வேதாகமத்தின் கணக்கை வைத்து விட்டால் வேறு இன்னைக்குள்ள சட்டத்திட்டத்தின்படியையும் ஒரு யுத்தத்தின் மூலமாக இதை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். எனவே அந்த மலை முழுவதுமாக எங்களுக்கு, அது விட்டு கொடுக்க முடியாத மலை. காரணம், எங்களுடைய ஆலயம் மீண்டும் வரும் என்று எங்கள் ஆண்டவர் சொன்னார். நாங்கள் வருவோம் என்றார், நாங்கள் வந்திருக்கிறோம். எருசலேம் வரும் என்றார், எருசலேமும் வந்துவிட்டது. எங்களுக்கு தேவாலயம் வரும் என்று சொல்லியிருக்கிறார், தேவாலயமும் வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸோ அவர்கள் சொல்லுகிறதிலே ஆவிக்குரிய உலக பிரகாரமான சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது.